எப்படியாவது நம்ம உடம்பு குறைச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இன்னைக்கு தேதி 28 ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் டே. அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு நான்வெஜ் கிடையாது, சண்டே. அதனால் ஒரு பக்கம் ஓட்ஸும் இன்னொரு மதியானத்துக்கு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு ஃபைபர் இருக்குது, அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூட கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுட்ரு, அது கூட கொஞ்சம் பீனட் பட்ரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்போ அது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக மாறிடுது. வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது வீட்டில் பார்த்தா செருப்படி விழுகும். ஸோ அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, டேரெக்டாக அப்படியே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு சரியில்லாத காரணத்தில் போய் படுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நல்ல தூக்கம். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தூக்கம் இருந்துச்சு. பட் மத்தியானம் சாப்பிட்டே ஆகும்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு அந்த சுண்டலை வேக வச்சு சாப்பிட்டேன். சரி, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடர்லாம் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். பிளிங்கிட்டை விட இப்போ ஸ்விக்கி நல்லாயிருக்கு ரேட்டுக்கு. என்னடா சாக்லேட் குறிச்சிட்ருக்கான்னு பார்க்காதீங்க. இது ஒரு வேஃபர், அதாவது ப்ரோட்டீன் வேஃபர். 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்குனாங்க. சும்மா டேஸ்ட்டுக்காக வாங்கினேன். அதுவும் நான் ஃபுல்லாக சாப்பிடல, ஒரு கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 0 கேலரியில் இருக்க பெப்சி நீங்கள் ட்ரை பண்ணலாம், உடம்புக்கு நல்லது. நைட்டு பன்னீரோட டேவை முடிச்சேன்.